மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இந்த அழைக்கப்பட்டவர்கள் மூலயமா உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி, வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, தசம பாகத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். தசம பாகம் ஆபிரகாம் மெல்கிஷேத் அவர்களுக்கு தசம பாகம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் கொடுத்தாருங்க மெல்கிஷேத்துக்கு தசம பாகம். ஆனால் அது எதுலேருந்து கொடுத்தாரு? அவருடைய சொத்துலேருந்துலாம் பத்தியில் ஒரு பங்கு கொடுக்கல. அந்த சோதோமை கொள்ளையடிச்சிட்டு போன 4 அரசர்கள் கிட்டேருந்து லோத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த எபிரேயன் ஒருத்தர் ஓடி வந்து ஆபிரகாம் கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் தன்னோட இருந்த 318 வாலிபர்களையும் ப்ளஸ் அங்கே இருக்கிற சில சின்ன சின்ன அந்த மாம்ரே அந்த மாதிரி 2-3 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இரவோடு இரவாக போய் அதை மீட்டுட்டு வராரு. மீட்டுட்டு வரும்போது மெல்கிஷேத் அவரை பார்த்து ஆசீர்வதித்து அவருக்கு அப்பவும் ராஜரசம் கொடுக்குறாரு. அப்போ அவர் அதுலேருந்து தான் தசம பாகம் 10ல் 1 கொடுத்தாரு. அவருடைய சொத்துலேருந்து எதுவுமே கொடுக்கலங்க. அப்புறம் அதை நீங்கள் படிக்கணுன்னா நீங்கள் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 19லேருந்து 24 வரைக்கும் படித்து பாருங்கள். அதே மாதிரி சோதோம் அரசன் நீர் அந்த பொருளெல்லாம் எடுத்துக்க, மக்கள் மட்டும் எனக்கு கொடுத்துடும் போது, இதோ விண்ணையும் மண்ணையும் படைத்த என் உன்னத கடவுள் மேலானை உன்னிடமிருந்து நான் ஒரு நூலளவோ ஒரு வாரளவோ நான் வாங்கிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. என் ஆண்டவர் என்னை உயர்த்தினான்னு தான் சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுலேருந்து எதுவுமே அவர் எடுக்கலை. அதை நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆதியாகமம் 14வது அதிகாரம் 19லேருந்து 24 வரைக்கும். ஆக்சுவலாக தசம 10ல் 1 பங்கு கொடுக்குறேன்னு யாக்கோபு சொன்னார். நீங்கள் ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதில் 19லேருந்து 22 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்க ஈசா கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரும்போது அவங்க மாமனார் வீட்டுக்கு போகும்போது நடுவில் ஒரு இடத்துல படுக்கிறாரு. அந்த இடத்துல தேவ தரிசனத்தை பார்க்குறாரு. அங்கே ஒரு கல் வச்சு அதுக்கு நினைவு துணை வச்சுட்டு, நான் இப்போ நல்லபடி போயிட்டு நல்லபடி திரும்பி வந்தேன்னா எனக்கு கிடைக்கிற எல்லாத்துலேயும் 10ல் 1 பங்கு ஒன்று கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்புறம் இந்த தசம பாகம் வேறு எங்கே வருது பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் வருதுங்க. உபாகமம் 26:12 பார்த்தீங்கன்னா, அந்த தசம பாகம் எப்படி அந்த 3வது ஆண்டு அறுவடையின் போது அந்த தசம பாகத்தை நீ கொடு, அதை லேவியரும் அனாதைகளும் கைம்பெண்களும் அந்நியரும் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்கறது தான். அது தனிப்பட்ட முறையில் கொடுக்கறது இல்லைங்க. இதுதான் அது இது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. அப்புறம் நீங்கள் மீகாவில் பார்த்தீங்கன்னா அந்த 6வது அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ 1000 ஆடுகளை கொடுத்தாலும் எண்ணெய் சுகந்த வாசனத்தை கொடுத்தாலும் எந்த பலி செலுத்தினாலும் அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது நியாயத்தில் நடங்க, இரக்கத்தை செய்யுங்க, மனத்தாழ்ச்சியோடு நடந்துக்குங்க. இதுதான் மீகால் ஆண்டவர் விரும்புகிறது. இதை தான் சொல்லியிருக்காருங்க. நீங்கள் அப்போஸ்தலரில் கூட அனனியா சபிதா அவங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்க அந்த நிலத்தை விற்று கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அவங்க பொருத்தனை பண்ணிட்டு தான் பசுத்தாவிக்கு விரோதமாக பாதி காசை எடுத்து வச்சுட்டு பாதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசிட்டு அதை பேதுருக்கிட்ட மறைப்பாங்க. அதனால தான் அவங்க இறந்துடுறாங்க. ஆக்சுவலாக அது 10ல் 1 பங்கு கொடுக்குறத பற்றி இல்லைங்க. அவங்க நிலத்தை விற்று கொடுக்குறேன்ட்டு பொருத்தனை பண்ணி அதை தேவா ஏமாற்றினதால் அவங்களுக்கு அந்த விளைவு ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகரும் என்ன சொல்கிறாரு, மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாருங்க. அது எதில் வருதுன்னா மத்தேயு 3வது அதிகாரம் 1-2 வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா வரும். அதையே ஏசப்பாவும் என்ன சொல்கிறாரு, அதே மத்தேயு 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை படிச்சிங்கன்னா, மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் தான் மாற சொல்கிறாரு தவிர பொண்ணும் வெள்ளியும் அவருடையதுங்க. அவர் போகிற பிச்சையில் தான் நம்மளே வாழ்ந்துன்னு இருக்கோம். ஸோ உங்களை யாரும் வற்புறுத்தி இது பண்ணாங்கன்னா அதை நீங்கள் இதான் நினச்சிக்க. நீங்கள் விரும்பி எவ்வளோ கொடுத்தாலும், நீங்கள் உங்களே கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் விரும்பி உங்கள் சொத்தை விற்று கொடுத்தாலும் சரி,
இல்ல நீங்க விரும்பி ரூ. 1 ரூ. 2 போட்டாலும் சரி, அது கர்த்தர் மனமகிழ்ச்சியோடு எடுத்துக்குவார். உங்க மனம் தான் அவருக்கு வேணும். மத்தபடி அவர் பணம்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அது முன்னாடி ஏன் பண்ணாருன்னா, நியாயப்பிரமாணத்துல லேவியர்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது. அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணுன்றதால 11 கோத்திரமும் அவங்களுக்கு குடுக்கணுன்றதுக்காக அது பண்ணாரு. ஆனா நம்ம புதிய ஏற்பாடுல வந்து தேவன் அத பத்தி சொல்லல. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தீங்கன்னா, இதோ 3வது அதிகாரம் 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ வாசற்படியிலிருந்து நான் தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு நான் உண்ணுவேன்னு சொல்றாரு. அவரு நம்ம பக்கத்திலே இருக்காருங்க. நம்ம இருதய வாசல தொறக்கணும். நம்ம இருதய வாசல தொறந்தா தான், அவரு நம்மகிட்ட வருவாரு. வேற வந்து நம்ம பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, ஆசைக்காகவோ, பெருமைக்காகவோ, ஆணவத்துக்காகவோ, நான் என்ற எண்ணத்துக்காகவோ அவர் வரமாட்டாருங்கல்ல. தாழ்ச்சி, தாழ்மை அது ஒண்டி தான் அவருக்கு பிடிக்கும். நீங்க இன்னொன்னு கூட பார்த்தீங்கன்னா, ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, அன்பு நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ அன்பு வந்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சிச்சு. அப்போ நம்ம புதிய ஏற்பாடுல வந்து அன்பு தான். அன்பு வந்து அந்த கொரிந்தியர் 13வது அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பெருமை கொள்ளாது, ஆணவம் கொள்ளாது, ஏமாத்தாது, விலகி செல்லாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்பு தான் சிறந்ததுன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அன்பை தாங்க சொல்றாரு. அன்பை தான் விதைக்க சொல்றாரு. அன்பா இரு. சொல்றாருல்ல, ஒரு கன்னத்துல எறிஞ்சா மறு கன்னத்தை காட்டு சொல்றாரு. 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னா 1 மைல் நடக்க சொன்னா 2 மைல் நடன்னு சொல்றாரு இல்லையா? ஸோ வந்து தாழ்ந்து போ, அன்பா இரு. இதுதான் வந்து நம்மள நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்ற இதுங்க. நீங்க 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும், அந்த காசு கொடுக்கணும், இந்த காசு கொடுக்கணும், அப்படி இப்படி அவங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லட்டும். உங்களுக்கு சித்தமானது எவ்வளவோ உங்களுக்கு விருப்பப்படி கொடுங்க. எதையும் வந்து ஒரு உந்துதலால் தந்தை ஆகணும் அப்படின்றதுல நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். அது வந்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைங்க. நீங்க மனமுவந்து எதை கொடுத்தாலும் சரிங்க. அவங்க விருப்பத்தை சொல்றாங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. செய்ய முடியலையா அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அதுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு அது கிடைக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாமே ஒண்ணுதான். அதனால நீங்க வந்து அதெல்லாம் வருத்தப்பட வேணாம். அன்பா இருங்க. நியாயப்பிரமாணத்தின் முடிவு அன்பு. அன்புல முடிஞ்சிருச்சு. அதனால தேவன் ஏசப்பா வந்து நம்மளுக்கு என்ன சொன்னாரோ அதை நம்ம கடைப்பிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.